தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் கழிவுநீர் குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் உழவர் தின பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பேரணியை துவக்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன், தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக மாநிலத்தின் பகுதிகளில் இருந்து கலக்கும் கழிவுநீர் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி புதுச்சேரி மாநிலம் வரை பேரழிவை உருவாக்கி வருவதால் இதுகுறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பயிர்க்கடன் தள்ளுபடியில் தமிழகத்தில் நிதிச்சுமை இருந்தால் கூட்டுறவுத்துறை கடன் வசூலை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு புதிய பயிர்க்கடன்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டின் 60% உணவு உற்பத்தி அடியோடு அழியும். எனவேதான் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் இறுதி தீர்ப்பில் கீழ்ப்பாசன விவசாயிகளுடைய உரிமை பாதிக்கிற வகையில் எந்த ஒரு அணையையும் கட்டக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு செயல்படுகிறது. 15 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆணையம் அமைக்கப்பட்டது முதல் இதனை எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது, தீர்ப்பிலே மாற்றம் காண முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமாக அணையை கட்டுவேன் என்று சொன்னால் இயற்கையை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. நமக்கு தேவையான தண்ணீரை ராசிமணலில் அணை கட்டி கர்நாடகா பெங்களூருக்கு தேவையான குடிநீரையும் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் கடலில் கலக்கக்கூடிய ஒரு பகுதி தண்ணீரை தேக்கி பாசனத்துக்கும் பயன்படுத்தலாம். இதனை வலியுறுத்தி கர்நாடக தமிழக விவசாயிகள் மைசூரில் 2024 ஒன்றாக அமைந்து இதனை தீர்மானமாக நிறைவேற்றி அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்றைக்கும் அதற்கான இணைப்பு நடவடிக்கைகள் இருக்கிறோம். எனவே அரசியலுக்காக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக விவசாயிகள் எதிர்ப்பையும் மீறி அவர் நடவடிக்கை எடுப்பது சுயநலத்துக்கானது. தொழிற்சாலைகளுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, முதலீடுகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாநிலத்தை அழிப்பதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே காற்றும் நீரும் பொதுவானது. இதை ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாட முடியும். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பின்தங்கிய விவசாய மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆடுகளம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தினை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், இது தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனை என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து தமிழகத்தில் காவிரி நீரை ஆதாரமாக கொண்டு விவசாயம் செய்து வருவதை குறிப்பிட்டு பேசிய அவர், மேகதாது கட்டப்பட்டால் தமிழகம் பின்தங்கிய விவசாய மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும் என்றும் இதனை தடுத்து நிறுத்த அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யாருக்கும் தமிழ்நாடுலாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். இப்போ வர தண்ணியே அவங்களுக்கு வடிகால் தான். தமிழ்நாடு 4 டேம் நிறைஞ்சிடுச்சுன்னா 4 பெரிய டேம், சின்ன 10 சின்ன டேம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நிறைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வேறு வழி இல்லாமல் தண்ணி வடிகால் தண்ணி மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு 12 மாதத்தில் கொடுக்கணும் டைம் டேபிள் போட்டிருக்கு. ஒரு முறை கூட அந்த 12 மாதம் டைம் டேபிள் கடைபிடிக்கல. இப்போ இப்படி இருக்கிற சூழலில் நம்ம இதுதான் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் பிரச்சனை. இதில் எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் அத்தனை பேரும் இதில் வந்து சத்தம் போட்டு அழுத்தம் கொடுத்து எல்லாம் சத்தம் போட்டாதான் நமக்கு காவிரியை காப்பாற்ற முடியும். ஏன்னா இது நீங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. 8 கோடி மக்களும் பாதிக்கின்ற பிரச்சனை. 1000 ரூபாயாக வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை கூடிய விரைவில் 2500 ரூபாயாக வழங்கப்படும் என அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பாரதி நகரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு இலவச கண் பரிசோதனை முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பார்வையிட்டார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாவேகா ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி என்றும் தாவேகா ஆட்சியில் 1% கூட ஊழல் இருக்காது என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை
2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு வரோம். நீங்க ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிறது. கண்டிப்பாக உறுதியாக 2500 பணம் உங்களுக்கு வழங்கப்படும். அதுல எந்த ஒரு மாற்றத்துக்கும் கலை வடிவத்தின் வாயிலாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவை கொண்டு சேர்த்தவர் கலைவாணன் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற பொம்மலாட்ட கலைஞரும் திராவிட இயக்க செயற்பாட்டாளருமான கலைவாணனின் நினைவு போற்றும் நிகழ்வில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தன்னுடைய கலை வடிவத்தின் வாயிலாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவை கொண்டு சேர்த்தவர் கலைவாணன் என்று பெருமை தெரிவித்த அவர், தேர்தல் நேரத்தில் கூட கலைஞர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கலைவாணன் பல இடங்களில் பொம்மலாட்டத்தின் வாயிலாக பிரச்சாரம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த சமூகத்திலே எல்லாரும் சமம் என்று உண்மையிலேயே நம்பக்கூடியவர்கள், எதையும் கேள்வி கேட்க தயங்காதவர்கள் மட்டும்தான் உண்மையான மாற்றத்தை கொண்டுவர முடியும் என தெரிவித்த கனிமொழி எம்பி, அப்படிப்பட்ட மாற்றத்திற்காக உழைத்தவர்தான் கலைவாணன் என்று பெருமை தெரிவித்தார். ஒண்ணு, இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு வழியை, ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இன்னொன்னு, கொஞ்சம் கொஞ்சமா அருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய மண் சார்ந்த கலை வடிவங்களில இன்னும் அதிகமாக மக்களுக்கு இடையே இல்லாத பொம்மலாட்ட கலையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் கொண்டு போய் ஒரு வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் நேரத்துல கூட தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல இடங்கள்ல அவருடைய இந்த பொம்மலாட்டத்தின் வழியான பிரச்சாரங்கள் நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சரின் வழிகாட்டுதலோடு சென்னையில் மாபெரும் இணைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றதாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர், தேர்தலில் சாமானிய மக்களின் ஆதரவை பெற்று மாற்றத்திற்கான மகா சக்தியாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜயின் வழிகாட்டுதலோடு சென்னையில் மாபெரும் இணைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் விஜயின் வாழ்த்துக்களுடன் புதுக்கோட்டை தொழில்துறை அமைச்சர் மற்றும் நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவித்து சென்றார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சாமானிய மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை இந்த தேர்தலில் பெற்ற மாற்றத்திற்கான மகாசக்தியாக விளங்கக்கூடிய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாபெரும் இணைப்பு விழாவை மிக சிறப்பாக சென்னையில் நடத்தி 24,000 பேர் புதுக்கோட்டை, கரூர், டெல்டா மாவட்டத்திலிருந்து பங்கெடுத்தோம். இதற்கு பிறகு நேற்று மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று நான் திருச்சி விமான நிலையத்துக்கு வருகின்றேன். புதுக்கோட்டைக்கு போய் அங்கே எங்களுடைய மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை பரமேஸ்வரன் அவர்கள் நிர்வாகிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதனால உங்கள்கிட்ட நான் பின்னாடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.